காலம் செல்லச் செல்ல எல்லாமே மாறுகிறது என்று சொல்வார்கள் இல்லையா? இப்போது ஜப்பானும் இந்தியாவை பார்க்கும் தனது பார்வையை முற்றிலும் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் புல்லட் ரயில் விஷயத்தில் இந்தியாவை சிரமப்படுத்துவதற்கு ஜப்பான் எத்தனையோ முயற்சிகள் செய்தது. அதிக விலை வசூலிக்க முயன்றது. ஆனால் இப்போது அதே ஜப்பான் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு மும்பை அகமதாபாத் இடையே இயங்கவிருக்கும் புல்லட் ரயிலுக்காக தனது i5 E3 சீரீஸ் ரயில்களை இந்தியாவுக்கு இலவசமாக வழங்கப் போவதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த செய்தி உலகத்தை ஒரு கணம் சிந்தனையில் ஆழ்த்தியது. இத்தனை நாட்களாக புல்லட் ரயில் விஷயத்தில் ஒரே காரணங்களைச் சொல்லி வந்த ஜப்பான் இப்போது ஏன் இலவசமாக ரயில்களை வழங்க தயாராக இருக்கிறது? இந்த மாற்றத்தின் பின்னால் உள்ள உண்மையான கதை என்ன? இந்த டாக்குமெண்டரியில் அதை தெளிவாக விளக்குவோம். ஆனால் முதலில் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்களுக்கு ஒரு நொடி வேலை, ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி. உண்மையான விஷயம் என்னவென்றால், புல்லட் ரயில் திட்டத்தில் ஜப்பான் மிகவும் தாமதம் செய்தது. இந்த விஷயத்தில் பல தடைகளை உருவாக்கியது. ஆனால் சமீபத்தில் ஜப்பான் ஊடகங்கள் ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டன. ஜப்பான் தனது ஷின்கான்சென் E3, E5 சீரீஸ் புல்லட் ரயில்களை இந்தியாவுக்கு இலவசமாக வழங்கப் போவதாக தெளிவாக தெரிவித்தது. முதலில் இந்த செய்தியை கேட்டவுடன் எங்களுக்கே நம்ப முடியவில்லை. ஆனால் ஆழமாக ஆராய்ந்த பிறகு இந்த விஷயம் உண்மை என்று தெரிந்தது. இந்தியாவும் இந்த சலுகையை உறுதிப்படுத்தியது. ஆனால் கேள்வி என்னவென்றால், ஜப்பான் இந்த ரயில்களை இலவசமாக வழங்குவதற்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன? தங்கள் தவறுகளை சரி செய்யவா? அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது பெரிய உத்தி உள்ளதா? முதலில் ஜப்பான் இலவசமாக புல்லட் ரயில்களை வழங்குவதாக தெரிந்தவுடன் இந்தியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ஆனால் இந்த சலுகையின் பின்னால் ஜப்பான் ஒரு பெரிய உத்தியுடன் முன்னேறி வருகிறது. இந்தியாவில் அதிவேக ரயில்களின் கனவு புதியதல்ல. 2000 இருந்து இந்த எண்ணம் இருக்கிறது. ஆனால் உண்மையான தொடக்கம் 2013 நடந்தது. அந்த நேரத்தில் இந்தியாவும் ஜப்பானும் ஒரு முக்கிய ஒப்பந்தம் செய்து கொண்டன. இதை மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அழைக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தின்படி மும்பை அகமதாபாத் இடையே இணைக்கும் 508 கிலோமீட்டர் அதிவேக ரயில் பாதையை இரு நாடுகளும் இணைந்து கட்டுவது என முடிவு செய்யப்பட்டது. இப்போது இந்த பாதையில் ரயில் பயணத்திற்கு 6 முதல் 7 மணி நேரம் ஆகிறது. ஆனால் புல்லட் ரயில் வந்தால் வெறும் 2 மணி நேரத்தில் இந்த தூரம் முடிந்துவிடும். 2015 பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் சென்று அங்கு பிரதமர் ஷின்சோ ஆபேவுடன் ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஜப்பான் இந்தியாவுக்கு 81,000 கோடி ரூபாய் மென்மையான கடன் வழங்கியது. இந்த கடன் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் இதன் வட்டி வெறும் 1% மட்டுமே. மேலும் இதை திருப்பிச் செலுத்த 50 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஜப்பான் தனது புகழ்பெற்ற ஷின்கான்சென் தொழில்நுட்பத்தையும் வழங்கியது. இந்த ரயில்கள் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இந்தியாவின் வெப்பம், தூசு, மழைகளை மனதில் வைத்து இந்த ரயில்கள் விசேஷமாக வடிவமைக்கப்பட்டன. அதிக பயணப்பைகளை வைக்கும் இடம், மேம்பட்ட குளிரூட்டல் அமைப்பு, இந்திய ரயில்வேக்களுக்கு ஏற்ற வடிவமைப்புகள் சேர்க்கப்பட்டன. எளிமையாகச் சொன்னால், உங்கள் சைக்கிளை மழையில் ஓட்டுவதற்கு சங்கிலிக்கு எண்ணெய் தடவுவது போல இந்த புல்லட் ரயிலை இந்தியாவின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தயார் செய்தார்கள். இந்த ரயில்களை தயார் செய்ய சிறிது காலம் பிடித்தாலும் இப்போது இந்தியாவில் இவற்றை சோதிக்கும் நேரம் வந்துவிட்டது. இங்கேதான் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. ஜப்பான் 2026 i5 E3 சீரீஸ் புல்லட் ரயில்களை இந்தியாவுக்கு இலவசமாக வழங்குவதாக அறிவித்தது. ஆனால் இந்த நாட்களில் யாரும் தங்கள் லாபமின்றி எதையும் இலவசமாக வழங்குவதில்லை. ஜப்பானும் அப்படித்தான். இந்த 2 ரயில்களும் பயணிகளுக்காக அல்ல, சோதனை மற்றும் ஆய்வுக்காக மட்டுமே. இவற்றை கொண்டு பாதையை சோதிப்பார்கள். இந்தியாவின் வானிலையில் இந்த ரயில்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்வார்கள். மற்ற அமைப்புகளையும் பரிசோதிப்பார்கள். அதன் பிறகுதான் உண்மையான புல்லட் ரயில்கள் E10 அல்லது ஆல்ஃபா எக்ஸ் போன்ற மேம்பட்ட ரயில்கள் இந்தியாவுக்கு வரும். இப்போது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால்,
ஜப்பான் யாருக்காவது புல்லட் ரயில்களை விற்கும் போதும் இப்படி இலவச சோதனை வசதி வழங்குவதில்லை. பிறகு இந்தியாவுக்கு மட்டும் ஏன் வழங்குகிறது? இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்னவென்றால், இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிறைய தாமதம் ஆகிவிட்டது. இந்தியா தனது வந்தே பாரத் ரயில்களை இந்த பாதையில் இயக்கலாம் என்று கூறியது. இங்குதான் இந்தியா தனது உத்தியாட்டத்தை தொடங்கியது. 2025 ஜனவரியில் சென்னையில் உள்ள இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி ஒரு டெண்டர் வெளியிட்டது. PMLI உள்நாட்டு அதிவேக ரயில்களை தயாரிக்க ஆர்டர் கொடுத்தது. இந்த செய்தி ஜப்பானுக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்தியா தங்கள் தொழில்நுட்பத்தை கைவிடலாம் என்று பயந்தது. அதனால்தான் இந்த கவர்ச்சிகரமான சலுகையை முன்வைத்தது. இந்தியா தங்கள் ஷின்கான்சென் தொழில்நுட்பத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜப்பான் விரும்புகிறது. ஆனால் இந்த தாமதத்திற்கு காரணம் ஜப்பான் மட்டுமல்ல, நம் பக்கத்திலிருந்தும் சில சவால்கள் எழுந்தன. இந்த 508 கிலோமீட்டர் பாதைக்கு 10,400 ஹெக்டேர் நிலம் தேவை. ஆனால் மகாராஷ்டிரா, குஜராத்தில் விவசாயிகள், உள்ளூர்வாசிகள் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் திட்டம் தாமதமானது. காலம் செல்லச் செல்ல செலவுகள் உயர்ந்தன. முதலில் 1,08,000 கோடி ரூபாயாக இருந்த பட்ஜெட் இப்போது 1,50,000 கோடி ரூபாயாக உயர்ந்துவிட்டது. பொருட்களின் விலைகள், தொழில்நுட்ப செலவுகளும் உயர்ந்தன. ஜப்பான் பக்கம் பார்த்தால் 2018 ஒரு ரயிலின் பாகங்கள் பிரிந்து சென்ற சம்பவம் நடந்தது. இதனால் பாதுகாப்பு சோதனைகளை மேலும் கடுமையாக்கினார்கள். மேலும் இந்தியாவில் இயக்க விரும்பும் E10 சீரீஸ் ரயில்களை தயாரிக்க 2030 வரை காலமாகலாம். இருப்பினும் நல்ல செய்தி என்னவென்றால், இந்த திட்டத்தில் 60% வேலை முடிந்துவிட்டது. 360 கிலோமீட்டர் பாதை கட்டுமானம் தயாராகிவிட்டது. 12 ஸ்டேஷன்களில் 8 ஸ்டேஷன்களில் வேலைகள் வேகமாக நடந்து வருகின்றன. பாலங்கள், சுரங்கப்பாதைகளின் கட்டுமானமும் வேகமாக நடந்து வருகிறது. இந்த திட்டத்தில் ஜப்பானின் பங்கு மிக முக்கியமானது. அவர்கள் தொழில்நுட்பம், பயிற்சி, மென்மையான கடன் வழங்கியுள்ளனர். ஆனால் இந்தியாவும் எந்த விதத்திலும் குறைவில்லை. நேஷனல் ஹைஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் NHASRCL இரவு பகலாக உழைத்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 31,350 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. அது மட்டுமல்ல, இந்தியா தனது உள்நாட்டு முயற்சிகளுடன் முன்னேறி வருகிறது. புல்லட் ரயில்கள் வருவதற்கு முன் 2027 முதல் வந்தே பாரத் ரயில்களை இந்த பாதையில் இயக்க திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் சொந்தமாக அதிவேக ரயில்களை தயாரிக்க இலக்கு வைத்துள்ளது. இதற்காக இந்திய பொறியாளர்கள் ஜப்பானிடமிருந்து கற்று உள்நாட்டு தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகின்றனர். கடைசியாக ஜப்பான் இந்த 2 புல்லட் ரயில்களை சோதனைக்காக இலவசமாக வழங்குகிறது. இதற்கு பின்னால் அவர்களின் நோக்கம் என்ன? உங்கள் கருத்தை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் அவர்களுக்கும் இந்த தகவல் கிடைக்கும். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆல் ஆக செட் செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.